நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. ஒரு 11 நாளைக்கு முன்னாடியே இந்த கமெண்ட்ஸ் வந்திருந்ததுங்க. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அதுக்குண்டான பதில் அந்த சகோதரர் கொடுத்துடலாம். அவங்களுடைய பெற்றோர் வயது முதுமை காரணமாக ஒரு சில வியாதிகள் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளது முதல்ல ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது குழந்தையிலிருந்து எவ்வளவு வயதானவங்களும் செய்யலாம். இப்போ நம்மளோடது சாதாரணமாக நம்ம எப்படி அழகாக உட்காந்துட்டு நம்ம சுவாசிக்கும் போது எப்படி மூச்சு காற்று எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மூச்சு பயிற்சியும் செய்ய போகிறோம். நம்ம 24 மணி நேரமே சுவாசிக்கும் போது நம்மளையே நாம அறியாமையும் உணராமையும் நம்ம மூச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மூச்சு பயிற்சியில நம்ம எடுக்கிற காத்தையும் விடுற காத்தையும் அறிந்தும் உணர்ந்தும் விடுறோம். அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சி ஒரு 10 நாள் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம முத்ரா யோகா எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து அவங்க உடம்புல எந்த வகையான இப்போ வயசு கொஞ்சம் உடல் நடுக்கமெல்லாம் இருக்கும். இது ஒரு 10 நாள் செய்யும் போதே சரியாயிரும். இந்த 10 நாளில் நம்ம பவுடர்ஸும் கொடுப்போம். ஸோ அதுலேயே அவங்க நல்லா பாடி வைஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த முத்ரா யோகா ஃபுல் பாடி எக்ஸசைஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ வயது முதிர்வு நம்மளுடைய பயிற்சிக்கு ஒரு தடை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எனிமா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. வாய் கொப்பளிக்கிறது சாதாரணமாக கழிவு நீக்க பயிற்சி தான் செய்கிறோம். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். வாங்க, கலந்துக்கிட்டு இறைவன் கொடுத்த ஆயுள் வரைக்கும் ஆரோக்கியத்துடன் வாழலாம். நன்றி, வணக்கம்.